அச்சயா அம்மா அச்சயா அக்ஷயா அச்சயா அக்ஷயா ஆமா என்னடி நான் கேள்விப்பட்டது உண்மையா? உனக்கு உடம்பு சரியில்லையாமே? ஆமாம்மா, எல்லாம் உண்மைதான். அடி பாவி, உனக்கு பொறுக்க பொறுப்புள்ளதா எங்களுக்கு கிடைக்கிற முதல் சந்தோஷம் நினைச்ச, ஆனா அதுவும் இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? அவர் நல்லா இருக்கிறாரா? உன் மாமனாரு ஏதாவது கடுமையா நடந்துட்டாரா? மாமனார் திட்டினாரு, ஆனா உங்க மருமக என்னை எதுவுமே சொல்லல. அந்த கல்யாண பார்ட்டியில என்னை வற்புறுத்தி ஆட சொன்னாங்க. எனக்கும் விவரம் தெரியாம நானும் ஆடிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பார்ட்டிலேயே கலந்துருக்க மாட்டேப்பா. ஆமா, வீட்டில் அண்ணி அண்ணன் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்னம்மா, உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் அவங்க கண்டுக்காம அவங்க எப்போ போல ஜாலியாத்தாம இருக்காங்க. அம்மா, நீ என்னம்மா ஏதோ சங்கடத்தோட சொல்ற மாதிரி தெரியுது? பின்ன நான் என்னத்தடி சொல்றது? உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, டெய்லி மாத்திரையும் மருந்தும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் கூட அவங்க கவலைப்படாம உங்க அண்ணன் எப்ப பாரு பணம் பணம்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் தான் அப்படின்னா உங்க அண்டி ஒருபடி மேல போய் அவளும் கேட்க ஆரம்பிச்சுட்டாடி. ஒரு வசதி இல்லாத ஏழை நம்ம வீட்டுக்கு வந்தா உங்களை புரிஞ்சு நடந்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்ததும் அவ புத்தியை மாத்திக்கிட்டால. மா, நாளைக்கே நான் நம்ம வீட்டுக்கு வரேம்மா. வேண்டாம்மா, அங்க வந்து அவகிட்ட இதுவும் கேட்க வேண்டாம். ஏன்னா அவ புருஷன் அவளுக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கிறான். நீ வந்து அங்க ஏதாவது கேட்டா வாங்கிட்டு சண்டைக்கு வருவான். அச்சியா அது அச்சியா நேம்ல இதெல்லாம் ஏன் சொல்றேன்? பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? குடும்ப விஷயத்த வேற யாருக்கிட்ட தான் சொல்ல முடியும்? நம்ம பிள்ளைகிட்ட சொல்லாம கண்டவங்கிட்டே சொல்ல முடியும்? இதெல்லாம் எதுவுமே சொல்லாம மறைச்சுதான் உங்களுக்கு இந்த வியாதியே வந்துச்சு. என்னாலே அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. சரிம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் விஷயம் சரி, நீ என்ன பண்ற? ஒரு நாள் வீட்டு பக்கம் வந்துட்டு போ. அம்மா, நாளைக்கே நான் கண்டிப்பா வரேன். நான் வந்து அந்த கொலைவாணிய 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரேம்மா. சரி சரி, நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க. என்னம்மா குழம்பு வச்சிருக்கிற? நானாப்பா, நான் முருங்கைக்காய் சாம்பாரும் வாழைக்காய் பொரியலும் வச்சிருக்கேன். என் சாப்பாட்டை பத்தி உனக்கு தெரியாத? இதெல்லாம் பத்தி சாப்பாடு தான். உங்க அம்மா எனக்கு வீட்டில் சாப்பாடு செஞ்சிருப்பா, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம்மா. இன்னொரு நாளைக்கு வரும்போது சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். உடம்பு பத்திரமா பார்த்துக்கோம்மா. சரி உடம்பு பத்திரமா. அம்மா.